இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல ரொம்ப புரோட்டீன் ரிச் ஸ்நாக் சீராலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்டா ஈஸியா டேஸ்டியா பண்ணக்கூடிய ஸ்நாக், வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1.5 அழாக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 வரமிளகாவை குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். ஊறின அந்த பருப்பை நம்ம ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பருப்போட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அரைக்கலாம். அரைச்சி அந்த மாவை இந்த மாதிரி இட்லி தட்டில் இட்லியாக வாத்து எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை வேக வைங்க. இது வெந்ததுக்கப்புறம் இந்த இட்லி இன்னும் பெருசாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்க, நான் விட்ட அந்த ஸ்டிக் ஃபைனாக வெளியே வந்திருக்கு, எதுவும் ஒட்டாமல் சூப்பராக வெந்திருக்கு. நான் அதில் அந்த 2 இட்லி தவிர மற்ற எல்லாத்தையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு 2 இட்லியை மட்டும் இந்த மாதிரி உசிலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சீரளத்துக்கு தேவையான புரோட்டீன் ரிச் இட்லி நமக்கு ரெடி ஆயாச்சு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, அந்த கடுகு பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே நல்லா வறுபடட்டும் அந்த எண்ணெயிலேயே. இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டதும் 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது தான் அந்த சீராலாம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதோட சேர்ந்து நல்ல கிரன்ச்சியாக இருக்கும் கடிக்கும் போது. ஒருவேளை நீங்கள் இந்த பருப்பை அரைச்சி சீராலம் பண்ணலை அப்படின்னா லெஃப்ட் ஓவர் இட்லிஸில் கூட இதை பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த பயத்தம்பருப்போட டேஸ்ட்டு வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, அந்த வெங்காயம் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால அதை பரட்டி விட்டுட்டே இருங்க. சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் அந்த இட்லியோடு சேர்ந்து சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வதங்கியாச்சு. இப்போ காரத்துக்கு நான் அதில் 2 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன் நறுக்கி. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்களா இருந்தீங்கன்னா பச்சை மிளகாவை நிறைய சேர்த்துக்கோங்க. இல்லைனா பருப்போடு நான் 3 வரமிளகா அரைச்சதை நீங்கள் அதிகமான மிளகாவை சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கட்டும். அந்த மினுமினுப்பாக அந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கைவிடாமல் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. விட்டிங்கன்னா 1-2 ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டேஸ்ட் நமக்கு மாறிடும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை நறுக்கி அதில் சேர்த்துருங்க, இல்லை கிள்ளி சேர்த்துருங்க. அதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ அது வதங்கினதுக்கு அப்புறமா பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் நம்ம வரமிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த காரமே போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் பொடியை சேர்க்க வேண்டாம். நான் இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த மிளகாவும் கம்மியாக போட்டேன், பச்சை மிளகாவையும் கம்மியாக போட்டதுனால இப்போ மிளகா பொடியை நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை தெளித்து மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸாக நம்ம அதை லிட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த வெங்காயம் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மினுமின்னு அதே மாதிரி இருக்குது. இந்த டெக்ஸ்டர் இருந்தால் தான் ஜூஸியாக இருக்கும் அந்த ஆனியன். அப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அந்த சீரளம். இப்போ இது நல்லா மேலேருந்து கீழே வதக்கிக்கோங்க. எதுவும் ப்ரௌன் ஆகாத மாதிரி கைவிடாமல் கலரிட்டே வாங்க. அப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அந்த பயத்தம்பருப்பில் இட்லியை வேக வச்சு நம்ம க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறத முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தில் போட்டிருக்க அந்த காரம் எல்லாமே எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் நம்ம உதுத்து வச்சிருக்க அந்த இட்லியையும் இதில் சேர்த்துடலாம். இது அந்த பயத்தம்பருப்பில் மட்டும் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம அரிசி இதில் சுத்தமாக சேர்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்காகவும் இருக்கும். எண்ணெயும் நம்ம இதுக்கு நிறைய யூஸ் பண்ணலை. பார்க்கும்போதே நமக்கும் சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள், அந்த கலர் எப்படி இருக்குது. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது மேலே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடியை தூவுறோம். சோம்பு தூவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க.
அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா வெங்காயமும் எல்லாத்தோடையும் சேர்ற மாதிரி இருக்கும். இல்லை அந்த வெங்காயம் எல்லாமே அடியில் தங்கிடும். இந்த சீராளம் மட்டும் மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணும் போதும் நீங்கள் வந்து அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த ஆனியனோட சர்வ் பண்ணும் போது தான் டேஸ்டியாக இருக்கும். அது கடிக்கும் போது இது வந்து வெறும் பருப்புல மட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்காக இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் கூட அரிசியை வந்து சேர்க்கவே இல்லை. டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் மறக்காம கமெண்ட் அனுப்புங்க. மேலே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான டிஃபரெண்டான சீரளம் ஸ்நாக் நமக்கு ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.